Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிறப்பு காலத்தை கொண்டாடிய பிறகு கடவுளுடைய பணி வாழ்வை தொடங்கிய இந்த காலம் அவருடைய இறை ஆட்சிக்கான அழைப்பு கொடுத்ததை நாம் செவிமடிக்கின்றோம் என்பதை உணர்த்துவதற்கான காலம் இந்த தவ காலம். கடவுள் இந்த உலகை விட்டு, இறைமகன் இந்த உலகை விட்டு செல்லுவதற்கு முன்பாக நமக்கு கொடுத்த அழைப்பினை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமா என்று நம்மையே பரிசோதித்து பார்க்கின்ற காலமும் இந்த தவ காலம். இறைவனுடைய அருளை இறைஞ்சுகின்ற காலமும் இந்த தவ காலம். இறைவன் தன்னுடைய பேரிரக்கத்தை நம்மீது காட்டுகின்ற காலமும் இந்த தவ காலம். இறைவனுடைய அன்பை புரிந்து உணர்ந்து நம் வாழ்க்கையிலே அதை அனுபவிக்கின்ற காலமும் இந்த தவ காலம். இறைவன் நம்மை மீட்டெடுக்க வந்தார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்ற காலமும் இந்த தவ காலம். இத்துணை சிறப்புகளை கொண்ட இந்த தவ காலத்தை தொடங்குகிற இந்த நாள் நாம் இறைவனோடு பயணிக்கின்ற, இறைவனோடு ஒன்றிணைவதற்காக தொடர் பயணத்தில் இருக்கின்ற அந்த காலத்தை உணர்த்துகிற இந்த காலம், தொடங்குகிற இந்த நேரம், இந்த நாள் நமக்கு இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும். நாம் இறைவனோடு ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இந்த நாளை தொடங்குவோம். திருநீற்று புதன் என்கின்ற இந்த நாள் நமக்கு நிச்சயமாக இந்த தவ காலத்தை, கடவுளுடைய இரக்கத்தை கொண்டாடுகின்ற ஒரு வாய்ப்பினை தருகின்ற நாளாக அமையட்டும். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கின்றோம். நமது நெற்றியிலே திருநீற்றினை பூசுகின்ற பொழுது நாம் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றோம். அந்த மன்னிப்பு கேட்கின்ற பொழுது நம்மையே நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம். எனவே திருச்சபை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. பாவ மன்னிப்பு வழிபாட்டிற்கு பதிலாக மறையுறைக்கு பிறகு நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து, நம்முடைய நிலையில் இருக்கின்ற நிலையை உணர்ந்து மனம் மாறுவதற்கான அழைப்பை கொடுக்கிறது. எனவே நாம் திருப்பலியை தொடர்ந்து கொண்டாடுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக
கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்கள் திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகன் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
கண் முன்னே நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5. வாசிக்கப்படும் இறை வார்த்தைகள் 20 முதல் 6 மற்றும் 2. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகின்றோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்கு உரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருநூற்று புதனாகிய இன்று நம்முடைய நெற்றியில் சாம்பலை பூசிக்கொள்ளுகின்றோம். அப்படி பூசுகின்ற பொழுது, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற வரிகளை நாம் நினைவு கூறுகிறோம். நம்முடைய காலம், இந்த உலகில் வாழுகின்ற காலம் எவ்வளவு குறுகிய காலமாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஒரு அழைப்பையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். நமக்கு அது கொடுக்கப்படுகிறது, அது இறைவனிடமிருந்து வருகிறது. இந்த வாழுகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நமக்கு இந்த திருநீற்று புதன் நமக்கு உணர்த்துகிறது. அதை போல நம்முடைய நிலையையும் இந்த திருநீற்று புதன் நமக்கு உணர்த்துகிறது. இந்த 40 நாள் என்பது விவிலியத்திலே பல இடங்களிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரியும், 40 என்கின்ற அந்த எண் விவிலியத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான எண். 40 என்பது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய ஒரு எண். 40 ஆண்டுகள் பாலை நிலத்திலே இஸ்ரேல் மக்கள் கடந்து வந்தார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். 40 என்கின்ற அந்த எண், 40 என்கின்ற அந்த ஆண்டுகள் என்பது ஒரு தலைமுறையை குறிக்கிறது. அந்த பாலை வளத்தை குறுக்கும் நெடுக்குமாக ஒருவேளை கடந்தால் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்றால் 12 நாட்கள் ஆகும் என சொல்லுகிறார்கள். அப்படியெனில் 40 ஆண்டுகள் அந்த பாலை நிலத்தில் என்ன செய்தார்கள்? தங்களுக்கான இடம் எதுவென தெரியாது அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் குறித்த இடம் இதுதான் என்று அவர்களுக்கு உணர்த்தப்படுகின்ற அந்த காலம் 40 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, ஒரு தலைமுறை ஆகியிருக்கிறது. அதை ஒரு எளிமையான ஒரு சொல்லாடலிலே சொன்னால், இறைவன் பாலை நிலத்திலே அவர்களை வைத்து செய்திருக்கிறார், புடமிட்டிருக்கிறார். எதற்காக? 40 ஆண்டுகள், ஒரு தலைமுறை. நாம் அவர்களுடைய மனநிலையையும் அவருடைய நம்பிக்கையையும் அவர்களுடைய முன் இருந்த நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய இதயம் கடினப்பட்டிருக்கிறது. அந்த இதயம் கடினப்படுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் யார் என அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் அதை முழுமையாக அந்த இறைவனை நம்புவதற்கும் அவர்கள் காலம் எடுத்த காரணத்தினால்தான் இறைவன் தான் யார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அவ்வளவு காலம் எடுத்திருக்கிறார். இது மனிதர்களுக்கான கொடுக்கப்பட்ட அந்த ஒரு காலம். பிறகுதான்
பாலும் தேனும் பொலியும் அந்த கானா நாட்டிலே அவர்களுக்கான இடம் கொடுக்கப்படுகிறது. இந்த நிலை இருக்கிறது அல்லவா, அந்த 40 ஆண்டுகள் என்ற அந்த ஒரு நிலை, அதை கடக்கின்ற அந்த ஒரு நிலையில்தான் மனிதர்களாகிய நாம் புடமிடப்படுகிறோம், நாம் உருவாக்கப்படுகிறோம். நாம் கடவுள் நம்மை செய்வதற்கு நம்மை அனுமதிக்கிறோம். கடவுள் நம்மை மீண்டும் மீண்டும் பக்குவப்படுத்துவதற்கு நாம் கடவுளிடத்து கரங்களிலே நம்மை அனுமதிக்கின்றோம். இந்த 40 ஆண்டுகள் என்பதும் இந்த 40 நாள் என்பதும் அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலம் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்கள் வருகிறது, திருநீற்று புதன் வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும் புனித வாரம் என்பது கொண்டாடப்படுகின்றது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஏன் இது கொண்டாடப்பட வேண்டும்? மனிதருடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஆண்டு இருக்கின்றோம், எந்த ஆண்டு இறந்து போகப் போகின்றோம் என்று நமக்கு தெரியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டிலே, இந்த 2025 ஆண்டிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இந்த ஆண்டிலே இந்த தவக்காலத்தை நாம் எப்படியாக செயல்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்த போகின்றோம்? இறைவன் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு இந்த ஆண்டு நாம் எப்படி நம்மை அனுமதிக்கின்றோம் என்பது மட்டுமே இந்த ஆண்டிலே திருநீற்று புதனாகி இன்று நம்முடைய எண்ணத்திலே எழுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது, சிந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த கார் ஓட்டுகின்றவர்களுக்கு அல்லது வாகனம் ஓட்டுகின்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அதிலே நியூட்ரல் என்கின்ற அந்த ஒரு நிலை இருக்கிறது. அந்த நியூட்ரல் என்கின்ற அந்த நிலை என்பது சமநிலை. அது கார் ஊர்ந்து போகாது அல்லது வாகனம் ஊர்ந்து போகாது. அந்த நிலை என்பது சமநிலையை அல்லது இயல்பான நிலை என்று குறிக்கிறது. ஆனால் அந்த இயல்பான நிலையிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றால் 1, 2, 3, 4 என்று அதை முன் இயக்கி நாம் செல்லுகிறோம், வேகப்படுத்துகிறோம். இந்த வாழ்க்கையிலே, இந்த ஆண்டிலே ஒருவேளை நாம் முன்னேக்கி போயிருப்போம். எங்கு போய்கொண்டிருக்கிறோம், எப்படி போய்கொண்டிருக்கிறோம், என்ன நிலையில் இருக்கின்றோம் என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. போக வேண்டும், தினமும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், காலையில் எழுந்து அதை செய்ய வேண்டும், அதை படிக்க வேண்டும், இதை வேலை பார்க்க வேண்டும், அதை சேர்க்க வேண்டும், இதை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை 1, 2, 3, 4 என ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த வேகத்திலே தான் இந்த திருநீற்று புதனும் இந்த தவக்காலமும் மீண்டுமாக நியூட்ரல், மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை சமப்படுத்துவதற்கு, நின்று நிதானித்து யோசிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. நாம் சாலையிலே பயணிக்கின்ற பொழுது சிகப்பு விளக்கை பார்த்தவுடன் நாம் எச்சரிக்கைப்படுத்தப்படுகிறோம், நாம் நிறுத்துகிறோம். அதன் பிறகு மஞ்சள் நிறத்தை பார்க்கின்ற பொழுது மீண்டுமாக கவனிக்கின்றோம். பிறகு பச்சை நிறத்தை பார்க்கின்ற பொழுது பயணிக்கின்றோம். அதை போல இந்த நியூட்ரல் படுத்துகிற, இந்த சமநிலைப்படுத்துகிற இந்த தவக்கால நிலையிலே மீண்டும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ரிவர்ஸ், பேக் கியர் போட்டு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை போய் பார்க்க வேண்டும். நான் நேற்று என்ன செய்தேன், கடந்த ஆண்டு என்ன செய்தேன், என் வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்றும் பார்க்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கை நாளை எப்படி இருக்க போகின்றது, என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நோக்கத்தை நான் சரியாக செய்து விட்டேனா, என்னுடைய அந்த நோக்கம் இப்படியாக இருக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து இந்த ஆண்டினை தொடங்கினேனே, அந்த ஆண்டினை நான் எடுத்த முடிவோடு நான் சென்று கொண்டிருக்கிறேனா என்று சற்றே நின்று யோசித்து தியானித்து இந்த நிலையிலிருந்து நாம் ஒருவேளை மீண்டுமாக நம்மை வேகப்படுத்தி கொள்வதற்கு இந்த தவக்காலம் நிச்சயமாக பயன்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த நியூட்ரல் செய்யக்கூடிய இந்த காலத்தை நாம் யார் கரம் பிடித்து செல்கிறோம் என்பது மிக முக்கியம். யாருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சமநிலையை கொண்டு வருகிறோம் என்பது மிக முக்கியம். அந்த 40 நாட்கள் இயேசுவே பாலை நிலத்தில் கடவுளோடு நின்று, படைத்தவரோடு நின்று தன்னுடைய வாழ்க்கையை சரிநிலைப்படுத்தி கொள்ளுகிறார், சமப்படுத்தி கொள்ளுகின்றார். தன்னுடைய பணி வாழ்க்கையிலே முக்கியமான முடிவெடுப்பதற்கு முன்பாக அவர் 40 நாட்கள் அங்கு பாலை நிலத்திலே செலவழிக்கிறார், தனிமையோடு செலவழிக்கிறார், இறைவனோடு வேண்டுகிறார். அவர் அங்கு தன்னுடைய வாழ்க்கையிலே திடமான முடிவை எடுக்கிறார். அங்கு அவர் படைத்தவரின் கரத்தையும் தூய ஆவியினுடைய கரத்தையும் வலுவாக பற்றி கொண்டு அவர் தன்னுடைய நிலையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே சமநிலைப்படுத்திய பிறகுதான் அந்த முடிவுகளை எடுத்துவிட்டு இப்படித்தான் தான் இருக்க வேண்டும் என்பதனை முடிவு செய்கின்றார். அதைத்தான் தாபோர் மலையிலே அவர் வெளிப்படுத்துகிறார். தான் எப்படிப்பட்ட ஒரு இறப்பினை, அவர் எப்படிப்பட்ட ஒரு சாவினை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்பதனை அவர் அந்த நிலத்திலே முடிவு செய்கின்றார்.
அந்த முடிவு சிலுவை சாவு என்பதனை அவர் முடிவு செய்கின்றார். தான் எப்படிப்பட்ட ஒரு இறப்பினால் இந்த உலகை மீட்டு கொள்ளப் போகின்றோம் என்கின்ற ஒரு நிலை. நாமும் இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள் என்பது ஏதோ ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது. இந்த 40 நாட்கள் மட்டும் நான் என்னுடைய உணவு நிலையிலே சற்று மாற்றத்தை கொண்டு வருகிறேன், அல்லது என்னுடைய பழக்க வழக்கத்திலிருந்து சற்று மாற்றத்தை கொண்டு வருகிறேன், அல்லது இந்த 40 நாள் மட்டும் நான் இவற்றை கடைபிடித்தால் போதும் என்று அல்ல. இந்த 40 நாட்கள் நான் சொன்னதைப் போல சற்றே யோசித்து பார்க்கவும், சற்றே நிலையை என்னவென்று ஆராய்ந்து பார்க்கவும், வாழ்க்கையை சரிநிலைப்படுத்துவதற்கும் சமநிலைப்படுத்துவதற்குமாக திருச்சபை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு வழிபாட்டு கால முறை, வழிபாட்டு கால அட்டவணை. இந்த தவக்காலம் என்பது இந்த நாட்களோடு முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை, இது வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டிய ஒரு காலம். எப்படி கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டம் என்பது இயேசு எனக்காக பிறந்திருக்கிறார் என்பது ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டுமோ, அதை போல நான் இயேசுவோடு இருக்கிறேனா என்று யோசிக்கின்ற இந்த தவக்காலமும் ஆண்டு முழுக்க இருக்க வேண்டிய ஒரு காலம். கிறிஸ்து எனக்காக பிறந்திருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதும், நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்கிற இந்த தவக்காலமும் ஒன்று இணைந்தால் மட்டுமே இயேசுவினுடைய மீட்பினை ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதர், கடவுளை நம்புகிற ஒரு மனிதர் தன்னுடைய எதிர்கால உன்னதமான மோட்ச வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அதற்கான வழிமுறைகள் தான் இயேசு இன்று மிக தெளிவாக சொல்லுகின்றார். ஜெபம், தபம், தர்மம். ஜெபம் என்பது இயேசுவோடு கடவுளோடு பேசுவது, உடனிருப்பது. தவம் என்பது அதற்கு உதவி செய்கின்ற உடலில் இருக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலை. இந்த இரண்டும் சரியாக இருந்தால் நாம் அடுத்தவருக்காக வாழுவோம், அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வோம். அது தர்மம். ஜெபம், தவம், தர்மம் என்கின்ற இந்த 3 முக்கியமான இந்த ஒரு நிலையை நாம் வலுவாக பற்றி கொண்டு, இயேசுவை உடன் நம்மோடு கொண்டு இந்த தவக்காலத்திலே நாம் பயணிக்கின்ற பொழுது இயேசு கொடுக்கின்ற அந்த மீட்பினை சுவைக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த திருநீற்று புதனாகி இன்று மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், ஒரு நாள் இறந்து போவாய், ஆனால் கடவுளை நம்பு என்று சொல்லுகின்ற அந்த நிலையும், விண்ணரசுக்கான அழைப்பு, கடவுளுடைய அந்த அழைப்பை ஏற்று கடவுளுடையோடு நாம் பயணிக்கக்கூடிய அந்த நிலையும் நமக்கு இந்த தவக்காலத்திலே உதவி செய்யட்டும். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், அவர் கரத்தை வலுவாக பற்றி கொள்வோம். இந்த தவக்காலம் 40 நாட்களும் நமக்கு நிச்சயமாக கடவுளோடு நாம் பயணிக்க நமக்கு உதவி செய்யட்டும். இறைவன் நமக்கு அருள் புரிவாராக. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களுக்காகவும், செய்த நிலையிலே ரிவர்ஸ் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இவற்றுக்காக மனம் வருந்தி இந்த நெற்றியிலே திருநீற்றினை பூசிக்கொண்டு நம்முடைய நிலையை உணர்ந்து நாம் கடவுளை நெருங்கி போவதற்கு பயணிக்க இந்த திருநீறு நமக்கு உதவி செய்யட்டும். நாம் கடவுளோடு பயணிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்ளுவாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்திரளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். என்றும்
சகோதர சகோதரிகள், நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதியுள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரை நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை
நிரப்ப வாரும். ஆமேன். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனம் திரும்பி நற்செய்தியை நம்பு என்று இன்றைய நாளிலே இந்த ஆண்டிற்கான தவக்காலத்தை தொடங்குவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர். இறைவா, உம்முடைய கரத்தை பற்றி கொண்டு நடந்து வருவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர். நன்றி இயேசுவே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நின்று நிதானமாக யோசித்து பார்ப்பதற்கும், எந்த நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதற்கும், உம்முடைய அன்பினை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும், ஏற்று அனுபவிக்கவும், உம்முடைய இரக்கத்தினை, உம்முடைய கனிவினை, உம்முடைய மன்னிப்பை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் உம்முடைய அன்பை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம், உம்முடைய பராமரிப்பை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு, இதோ நின்று நிதானமாக யோசிப்பதற்கு, என்னுடைய வாழ்க்கையை புடமிட்டு பார்ப்பதற்கு, யோசித்து திருப்பிக் கொள்ள, என்னுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள இதோ எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றீர். இதோ இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த தவ காலத்தினை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதற்காக எங்களுடைய மனதினை இன்னும் நீர் திடப்படுத்தும். எந்த ஒரு நோக்கோடு இந்த தவக்காலத்தினை நாங்கள் இன்று தொடங்குகிறோமோ, அந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த 40 நாட்களும் உமையே கரத்தினை பற்றி கொண்டு நடந்து வர எங்களுக்கு அருள் புரியும். இதோ இந்த நாளில காவிரி கலை தொடர்பகம் கேசி யூடியூப் சேனல் வழியாக ஜெபித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. குடும்பத்திலே தனிமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்மை பிரிந்து போய் இதோ இந்த நாட்களிலே நான் ஏசப்பாவை திரும்ப சந்திக்க மாட்டேனா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் உம்மை நான் பின்பற்றி கொண்டிருக்கின்றேன், இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக உம்மை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், உம்மை அன்பு செய்ய வேண்டும் என்று உம்மை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே தேர்வினை எதிர்கொள்ளுகின்ற ஒவ்வொரு படிக்கின்ற மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை தயார்படுத்துகிற பெற்றோரையும் ஆசிரிய பெருமக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களிலே தவக்கால சிறு சிறு முயற்சிகளாக தங்களுடைய தியாகங்களை செய்கின்ற, உடலை வருத்தி கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தங்களால் இயன்ற உதவியினை உமக்கு மட்டுமே தெரிந்தால் போதும் என தர்மம் செய்யக்கூடிய உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தன்னுடைய அயலானை நேசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற, உமோடு பேசுகின்ற, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் என நினைக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ காவிரி கலைத்துறம் வழியாக ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக, ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொடுக்கின்ற அருள் தந்தையர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ உடனிருந்து ஜெபிக்கக்கூடிய பாடல் வழியாக, இசை வழியாக இந்த திருப்பலியை நல்ல முறையில் கொண்டாடுவதற்கு உதவி செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அருங்குடைய இல்லத்தினுடைய தந்தையும் இந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆசீர்வதிப்பீராக. இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த தவக்காலம் பேர் அருளை பெறுகின்ற காலமாக அமைய எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, மாண்புக்கு உரிய உம் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மன துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தவக்கால பயணம் தொடரட்டும்.
சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.